ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது செவ்வாய். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய பித்ருக்களையும் குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 15. 1ஐயும் 5ஐயும் கூட்டினால் வருகின்ற எண் 6 சுக்கிர பகவானுக்குரிய எண்ணாகும். 15/9/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 1 சூரிய பகவானுக்குரிய எண்ணாகும். எண் கணிதத்தின் அடிப்படையிலே 6ஆம் எண்ணை 1ஆம் எண் ஈர்க்கக்கூடியது. ஆகையால் இன்றைய நாள் தேதி எண்ணாகப்பட்டது 6ஆகவும் விதி எண்ணாகப்பட்டது 1ஆகவும் வருவது செவ்வாய்க்கிழமையன்று இத்தகைய அமைப்பு இருப்பது இன்றைய நாள் மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட்டு செயல்படுகின்ற பொழுது எவ்விதத்திலும் இடையூறுகள், குறுக்கீடுகள், சஞ்சலங்கள் இல்லாத ஒரு நாளாக நம் அனைவருக்கும் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய தினப்பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்னிடம் ஜோதிட பலன்கள் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கடக ராசியிலே ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிற்பகல் 2:25 வரை சஞ்சாரம் செய்கின்றார். ஆயில்யம் நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம். அதன் அதிதேவதை ஆதிசேஷன். ஆகையால் இன்றைய நாள் ஆதிசேஷனை வணங்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. நாகராஜா, சர்ப்பராஜா, ஆதிசேஷனை இன்றைய நாள் வணங்குவதன் மூலம் நாகதோஷம், ராகுகேது தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருப்பவர்கள் போன்றவற்றில் பாதிப்பு பெற்றவர்கள் அவற்றிலிருந்து அகலக்கூடிய ஒரு நிலையாகவும், யோக நிலையை பெற்றவர்கள்
ராகு கேது தசாபுத்தி அந்தரங்கள் யோக நிலையாக பெற்றவர்கள் அத்தகைய தசாபுத்தி அந்தரங்களாகப்பட்டது மேலும் யோகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. கடக ராசியிலே ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிற்பகல் 2:25 வரை சஞ்சாரம் செய்து சந்திர பகவான் அதன் பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். மகம் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம். அதன் அதிதேவதை பித்ருக்கள். ஆகையால் இன்று பித்ருக்களையும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அவர்களை வணங்குவது, அவர்களை போற்றுவது மனதார இவையெல்லாம் செய்வதன் மூலம் பித்ருக்களுடைய நல் ஆசை நமக்கு கிடைக்கும். பித்ரு தோஷம் ஜாதக ரீதியாக பெற்றவர்கள், 5ஆம் இடத்தில் ராகு கேது இருக்க பெற்றவர்கள், 9ஆம் இடத்தில் ராகு கேது இருக்க பெற்றவர்கள், அவ்வாறு பாதிப்பாக அத்தகைய ராகு கேது இருக்க பெற்றவர்கள் பித்ருதோஷம் அகலக்கூடிய ஒரு அமைப்பு இன்று இரவும் நாளை காலையும் பித்ருக்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை இவையே நட்சத்திர அடிப்படையிலே சந்திரன் சஞ்சாரம் செய்வது. இன்றைய திதியாகப்பட்டது திரையோதசி திதி. திரையோதசி திதி இரவு 11 மணி வரை இருக்கின்றது. திரையோதசி திதி வருகின்ற நாள் பிரதோஷம். இன்றைய நாள் பிரதோஷம். சிவ வழிபாடு செய்யக்கூடிய நாள், நந்தி பெருமானையும் வழிபாடு செய்யக்கூடிய நாள். மேலும் இன்று மாத சிவராத்திரியும், அதாவது திரையோதசி திதி இரவு 11 மணி வரை இருக்கின்றது. அதன் பிறகு சதுர்த்தசி பிறக்கின்றது. மாதத்தில் சதுர்த்தசி, தேய்பிறை சதுர்த்தசி வருகின்ற நாளே மாத சிவராத்திரி. எனவே சிவராத்திரி என்றால் இரவிலே சதுர்த்தசி இருக்க வேண்டும். எனவே இன்று இரவு 11 மணிக்கு பிறகே சதுர்த்தசி வருவதினால் இன்றைய நாள் மாத சிவராத்திரி. பிரதோஷமும் சிவராத்திரியும் இன்றைய நாள் வருவது சிவ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு யோகமான நாளாகவும் அமைந்திருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. திரையோதசி திதிக்குரிய திதிசூனிய ராசிகள் ரிஷபம் மற்றும் சிம்மம். ரிஷபத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் சனி பார்வையை பெறுவதும், சிம்மாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருப்பதும், இவர்கள் இருவரும் திதிசூனிய கிரகங்களாக இல்லாமல் இன்றைய நாள் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கின்றார்கள். ஆகையால் திதிசூனிய ராசிகளால் இன்று பாதிப்புகள் இல்லை. இன்றைய ராகு காலமாகப்பட்டது மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டமாகப்பட்டது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை இருப்பதனால் அந்த நேரத்திலே ஆயில்ய நட்சத்திரம் நடைபெறுவதினால் ஆதிசேஷனை வணங்கக்கூடிய ஒரு நாளாக யமகண்டத்திலே நீங்கள் இறை வழிபாட்டுக்குரிய அமைப்பு ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் தாய் வழி பாட்டி பாட்டன்மார்களுடைய அருள் பரிபூர்ணமாக பெறுவீர்கள். அவ்வாறு இன்றைய நாள் இருக்கின்றது. 2:25க்கு பிறகு ஆயில்யம் முடிந்து மகம் பிறக்கின்றது. ஆகையால் ராகு காலமாகப்பட்டது மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையே தான். எனவே இன்றைய நாள் யமகண்ட நேரத்திலே ஆதிசேஷனை வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கின்றது. மேலும் இன்றைய நாள் சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், அதன் பிறகு பகல் 12 மணி முதல் 1 மணி வரையும், அதன் பிறகு மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும், அதன் பிறகு இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்வதும், ராகு காலம் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரை யமகண்டத்திலே ஆதிசேஷனுடைய காயத்ரி மந்திரத்தை கூறுவது யோகத்தை கொடுக்கும். சர்ப்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ ஆதிசேஷ பிரசோதயாத் என்கின்ற காயத்ரி மந்திரத்தை 7 முறை அல்லது 16 முறை
இவ்வாறு 7ஆம் எண்ணாகப்பட்டது கேதுவுடைய எண், யமகண்டமாகப்பட்டது கேதுவுக்குரியது. அந்த நேரத்திலே ஆதிசேஷனை வழிபாடு செய்வது இன்றைய நாள் சிறப்பை தரும். மேலும் இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை ஆதிசேஷனுக்குரிய வழிபாட்டு நேரத்தை நான் கூறியிருக்கின்றேன். யமகண்டத்திலே அவரை வணங்குங்கள், அவருடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள் அல்லது படியுங்கள் அல்லது சொல்லுங்கள். மற்றபடி இன்று பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி செவ்வாய்க்கிழமையிலே வந்திருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் மிக அற்புதமானது. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஹரீம் நமச்சிவாய நமக என்கின்ற மந்திரம். இந்த மந்திரத்தை பிரதோஷ நேரம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, அந்த நேரத்திலே ஆலயங்கள் செல்கின்றவர்கள் அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் அர்ச்சனை செய்து கொள்வதும் சிறப்பை தரும். ஆலயங்கள் செல்ல முடியாதவர்கள் அமைதியாக சில நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை கூறுங்கள். இவற்றுக்கு எண்ணிக்கை தேவையே இல்லை. உங்கள் மனதிற்கு பிடித்த அளவுக்கு அவற்றை, இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். சிவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். நமச்சிவாயன் நம் உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது எவ்விதத்திலும் தீவினைகளுடைய சக்தி நம்மளை அண்டாது. நல்வினைகளுடைய சக்தி அதிகரிக்கும். பஞ்சபூதங்களின் சக்தியும் நம் உள்ளத்தில் மட்டுமல்லாமல், நம்மளுடைய எண்ணத்தில் மட்டுமல்லாமல், நம்மளை சுற்றி இருக்கின்ற அனைவர் மனதிலும் நம் மீது அன்பும் பாசத்தையும் செலுத்த வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் சப்த மகரிஷியிலே நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி காஷீப மகரிஷி. ஓம் ஸ்ரீ காஷீப மகரிஷியே போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் குரு அருளை திருவருளாக நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். செவ்வாய் வேலன், அனுமனுக்குரியது. இன்றைய நாள் சிவனுடைய நாளாகவும் அமைந்திருக்கின்றது, ஆதிசேஷனை வணங்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே காலையிலே உங்களுடைய வீட்டை விட்டு அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்னால் சிறிதளவு வெல்லம், அந்த வெல்லத்தை மென்று விழுங்கிவிட்டு ஓம் அம் அனுமனே போற்றி போற்றி. இன்றைய நாள் சகல விதத்திலும் எனக்கு நீ ஒரு கவசமாக இருக்க வேண்டும், வெற்றிகளையும் மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் எனக்கு நீ அருள்பாவிக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடைய அலுவலகத்திற்கோ தொழில் வியாபார ஸ்தலத்திற்கோ செல்லுங்கள். இன்றைய நாள் அவருடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு சகல விதத்திலும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். இவையே இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகளாகும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய கிழமையாகப்பட்டது செவ்வாய், உங்களுடைய ராசிக்குரிய கிழமை. இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகளும் மேன்மைகளும் மற்றும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய தினம். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதும், மேலும் பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் தற்பொழுது ஆட்சி பெற்று தன்னுடைய நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு திரிகோண ஸ்தானங்களுக்கு அதிபதிகள் மிகவும் பலமாக இருக்கின்றார்கள். மேலும் சந்திரனாகப்பட்டவர் யோகாதிபதி இன்றைய நாளை பொறுத்தவரை 4ஆம் இடத்திலும் பிறகு 5ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வதும் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பிறகு சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனலாபம், பணப்புழக்கம் மற்றும்
உங்களுடைய தனயோகமும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. பிற்பகல் 2:25க்கு பிறகு சந்திரனாகப்பட்டவர் சூரியனோடு சேர்க்கை பெற்று குரு பார்வையும் பெறுவது மிகவும் சிறப்புக்குரிய அமைப்பாக அமைந்திருக்கின்றது. இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பே உங்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகம், மனநிலையிலே சுறுசுறுப்பு, செயல்பாடுகளிலே வேகம், எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி வெற்றிகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எனவே இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்குரிய நாளாகவே அமைந்திருக்கின்றது. குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் ரிஷபம் மற்றும் சிம்மம் திதிசூனி ராசிகளாக வருவதும், ரிஷபத்துக்குரிய சுக்கிர பகவான் 4லே அமர்ந்து சனியுடைய பார்வை பெறுகின்ற அமைப்பு, சிம்மாதிபதியான சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்பும் கெட்டவன் கெட்டிடும் நன்மைகளுக்குரிய தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே இன்றைய நாள் உத்தியோகத்திலும் நன்மைகளே இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் அற்புதமாக இருக்கின்றது. தாராளமாக வரங்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகள் பெறும், செயல்கள் வேகமாக இருக்கும், அவற்றினால் நன்மைகளே இருக்கின்றது. நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகளிலே நன்மைகளே இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு குறுக்கீடுகள் இல்லாத ஒரு வெற்றிக்குரிய தினமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று செயல்களிலே அலைச்சல்கள் கொடுக்கும் என்றாலும் நீங்கள் கணபதியை வணங்கிவிட்டு செயல்களை ஆரம்பியுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாகவே முடியும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே அமர்ந்து பாக்கியாதிபதியான சனியோடைய பார்வை பெறுகின்ற இன்றைய தினமும் சிறப்புக்குரியதாகவே அமைந்திருக்கின்றது. இருப்பினும் இன்று உங்களுடைய ராசி திதிசூடி ராசியாக வருவதும், கிழமைக்கு அதிபதியான செவ்வாய் 12லே வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பதும் எந்த ஒரு செயலிலும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானம், பொறுமை மற்றும் கவனம் வேண்டும். மனதிலே சற்று எவ்விதத்திலும் வேகத்தை காட்டக்கூடிய நிலை இருக்கும். அவசரமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அவற்றிலே நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் முழுமையான கவனத்தையும் அதன் மீது நீங்கள் செலுத்த வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் இவற்றிலே கவனத்தை கொள்ள வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது யோகாதிபதிகள் புதனாகப்பட்டவர் 5ஆம் இடத்தில் தன் வீட்டில் இருக்கின்றதும், சனியாகப்பட்டவர் தன் சொந்த வீட்டில் இருப்பதும் சிறப்பை கொடுக்கிறது. இருப்பினும் செவ்வாய்க்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு முழுமையான சாதகமான கிழமை அல்ல. குருவாகப்பட்டவர் தற்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்று 8லே தன் வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார், பகை கொண்டவர். ஆகையால் இன்றைய நாள் வார்த்தைகளிலே சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உயர் அதிகாரிகளிடம் பேசுகின்ற பொழுது மிகவும் நிதானத்தை கடைபிடிப்பதும் கவனத்தோடு பேசுவதும் நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று இருப்பதனால் தனலாபம், தனயோகம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே சற்று கவனமும், எந்த ஒரு விஷயத்திலும் முக்கிய அதிகாரிகளை தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது சற்று முன்னெச்சரிக்கையோடு யோசனையோடு பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை சக ஊழியர்களிடமும் உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் பக்குவத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவதும் கோபமில்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்வதும், கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்டுவதும் நல்லது.
குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்த்து கொள்வது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை நிதானமும் பொறுமையும் நடைபிடிப்பதே இன்றைய நாள் சால சிறந்தது. மற்றபடி நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அலைச்சல்களை கொடுக்கும். ஆகையால் நீங்கள் அனுமனை வணங்கிவிட்டு எந்த ஒரு செயலையும் செயல்படுத்துங்கள். இன்றைய நாள் நன்மைகளாகவே முடியும். நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக முன்னெடுக்கலாம். அவற்றிலே உங்களுக்கு சாதகமான வெற்றிகளே கிடைக்கும். நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேக தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மனதில் சற்று குழப்பங்கள் இருக்கும். கணபதியை வணங்கி செயல்படுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் கிடைக்கும். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி ஈஸ்வரன் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடமாகப்பட்ட சிம்மமும் 12ஆம் இடமாகப்பட்ட ரிஷபமும் திதிசூனி ராசிகளாக வருகின்ற இன்றைய தினம் மேன்மைகளும் நன்மைகளும் மற்றும் வெற்றிகளும் இருக்கின்றது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சாதகமான கிழமை இல்லை என்றாலும் இன்றைய நாள் செவ்வாய் 11 லாபஸ்தானத்திலே அமர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்ற குருவோடைய பார்வையை பெறுவது மிகவும் சிறப்புக்குரியதாக இருப்பதனால் இன்றைய நாள் நன்மைகளே உங்களுக்கு அதிகரிக்கும். ராசியாதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்திலே ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் யோகாதிபதியான சுக்கிரன் 2 இருப்பதும் தனாதிபதியான சந்திரன் 2:25 வரை 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அதன் பிறகு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருப்பதும் குரு பார்வையை பெறுவதும் யோகமே. சந்திரன் 3 இருப்பது மிகவும் சிறப்பு. எனவே பிற்பகல் 2:25க்கு பிறகு நன்மைகள் அதிகமாகவே அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று சீரான சிந்தனைகளிற்கும் எந்த ஒரு செயலிலும் முயற்சிகளிலே தைரியமும் வெற்றிக்குரிய பாதையிலே செல்லும். அட்டமத்திலே சனி இருக்கிறார். அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகளே அதிக அளவிலே இருப்பதனால் வெற்றிகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையிலே இன்று எழுச்சி இருக்கும். சுறுசுறுப்பான மனநிலை இருக்கும். உற்சாகத்தை பெற்றிருப்பதனால் எந்த ஒரு செயலையும் எளிதாக காரிய வெற்றிகளை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் 3 இருக்கின்ற சூரியனை குரு பார்ப்பதனால் அதிகமாகவே நன்மைகள் கொடுக்கும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் இன்றைய நாள் நன்மைக்குரிய நாளாகவே அமையும். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே இருக்கும், பகமை இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷம் நிறைந்த நாளாகவே இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று குழப்பங்கள் இருக்கும். காலையில் எழுந்தவுடன் கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றியாகவே அமையும். நீங்கள் திருவாதிரையில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. தைரியமாக புதிய முயற்சிகளை எடுக்கலாம். அவற்றிலே உங்களுக்கு சேமமான வெற்றிகளே கிடைக்கும். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று கவனத்தோடு செயல்படுங்கள். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி ஈசனும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் ஆட்சி பெற்று பிற்பகல் 2:25 வரை ராசியிலே இருப்பதும் அதன் பிறகு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி
சூரியனோடு சேர்க்கை பெற்று குருவோடைய பார்வையை பெறுவதும் இன்றைய கிழமை செவ்வாய் உங்களுக்கு நன்மைக்குரிய கிழமை. யோகாதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் மிகவும் அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். குரு பார்வையும் பெறுகிறார். எனவே இன்றைய நாள் மனம் உற்சாகமாக, சிந்தனைகள் தெளிவாக, செயல்கள் வேகமாக, விவேகமாக, உங்களுடைய முயற்சிக்கு தடைகள் குறுக்கீடுகள் இல்லாதவாறாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தடைகள் ஏதும் இல்லை. உங்களுடைய முயற்சிக்கு சீரான வெற்றிகள் இருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையாகவே இருக்கும். இன்றைய நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை எழுச்சிக்குரிய நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள். உங்களுடைய முயற்சிக்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். கண்டசனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனாகப்பட்டவரும் இன்று யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையாக இருப்பதனால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகையால் உத்தியோகத்தில் எழுச்சி இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை ஒருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாகவே அமைந்திருக்கின்றது. மற்றபடி நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் நிதானமும் கவனமும் கடைபிடிப்பது நல்லது. நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. புதிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தைரியமாக இன்று முன்னெடுக்கலாம். அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. மேலும் நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. பிற்பகல் 2:25 வரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். அதன் அதிதேவதை ஆதிசேஷனை இன்றைய நாள் வணங்குங்கள். வரும் நாட்களிலும் வெற்றிகள் இருக்கிறது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை செவ்வாய் உங்களுக்கு யோகத்துக்குரியது. மேலும் இன்றைய நாள் பிற்பகல் 2:25 பிறகு சிம்ம ராசி நடைபெறுவதும் சிறப்புக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசி திதிசூனி ராசியாக வந்தாலும் ராசியாதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று குரு பார்வையை பெறுவதனால் நன்மைகளே இன்றைய நாள் அதிகரிக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை பெறுவீர்கள். இன்றைய நாள் கோணாதிபதிகள் குரு மற்றும் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கின்ற அமைப்பும் 11 ராகுவாகப்பட்டவர் அமர்ந்திருக்கின்ற சிறப்பும் நன்மைகளை கொடுக்கும் என்றால் 6 அமர்ந்திருக்கின்ற சனியால் இன்றைய நாள் யோகங்களே அதிகரிக்கும். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய மனம் மிக தெளிவாக சுறுசுறுப்பாக இருக்கும். உற்சாகம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் வேகமாக செயல்படுத்துவீர்கள். குறிப்பாக பிற்பகல் 2:25 பிறகு சந்திரன் சூரியன் சேர்க்கை பெற்று குரு பார்வையை பெறுவது சிறப்புக்குரிய யோகமாகும். இன்று சிவராத்திரி மற்றும் பிரதோஷம். சிவ வழிபாடு செய்யக்கூடிய நாள். சிவனை அதிதேவதையாக பெற்ற நீங்கள் இன்று சிவ வழிபாடு செய்வதும் நன்மைகளை கொடுக்கும். மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு எவ்விதத்திலும் தடைகள் இருக்காது. உயரதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய நட்பு போன்றவைகள் மிக சிறப்பாக இருக்கும். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அவற்றுக்குரிய பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இவையெல்லாம் இன்றைய நாள் மகிழ்ச்சியை காட்டுகின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் பிற்பகல் 2:25 பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். எனவே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மனதார உங்களுடைய பித்ருக்களை வணங்குங்கள். சகல விதத்திலும் இனிவரும் நாட்களிலும் யோகத்தை பெறுவீர்கள். இன்றைய நாளும் நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. பிற்பகலுக்கு பிறகு நல்ல விதமான யோகங்களும் நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய தினமாகவே உங்களுக்கு அமையும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு
வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று அலைச்சல்கள் எவ்வித செயலிலும் இருக்கும். அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதும் நன்மைகளே கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்று உங்களுக்கு மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகவே அமைந்திருக்கின்றது. இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாகப்பட்ட சிம்மம் திதிசூனி ராசியாக வருவது திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், யோகாதிபதிகளாகப்பட்ட சுக்கிரனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற சிறப்பும், லாபாதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கின்ற மற்றொரு சிறப்பும் இன்று நன்மைகளை அதிகரிக்கும். மேலும் ராசியாதிபதியான புதனாகப்பட்டவர் ராசியிலே ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருக்கின்றது. நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய வகையாகவே இன்றைய நாள் அமையும். இன்று செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் 8லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகையால் திடீர் யோகமும் இருக்கக்கூடிய தினமாகவே இன்று அமையும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சீரான சிந்தனைகள் இருக்கும். முயற்சிகளிலே தடைகள் இருக்காது. எவ்விதத்திலும் பதற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் அமையும். ஆகையால் இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் திருப்திகரமாகவே இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் எளிதாக நிறைவேறும். முயற்சிகளிலே நன்மைகளே இன்று அதிகரிக்கக்கூடிய வகையாக செயல்பாடுகள் அமையும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகம் மற்றும் மனநிலையிலே சுறுசுறுப்பு, உயரதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியருடைய நட்பு போன்றவைகள் இன்று மிகவும் திருப்திகரமாக இருக்கும். இவற்றினால் இன்றைய நாள் நன்மைகளே உங்களுக்கு இருக்கும். எவ்விதத்திலும் பதற்றமில்லாத நாள் இன்றைய நாள். மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை நன்மையான மகிழ்ச்சியான நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் மேன்மையாகவே இருக்கின்றது. அவற்றிலே வெற்றியாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று அலைச்சல்களை கொடுக்கும். இருந்தாலும் அனுமன் வழிபாடு இன்றைய தினம் செய்யுங்கள், நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. காரியங்கள் முழுவதும் இன்று உங்களுக்கு சாதகமான வெற்றிகளே கிடைக்கும். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய தினம் கணபதி வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, சந்திரனாகப்பட்டவர் 10ஆம் இடத்திலும் பிறகு 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்புக்குரிய நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. மேலும் ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 10லே சந்திரனோடு சேர்க்கை பெறுவது மேலும் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. பொதுவாக சந்திரன் 10லும் 11லும் இருப்பது யோகமே. அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் வணங்கி வாருங்கள். பாக்கியாதிபதியான புதன் பகவான் 12லே அமர்ந்திருக்கிறார். இன்றைய நாள் சில வகையிலே நன்மைகள் இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாகப்பட்ட ரிஷபம் திதிசூனி ராசியாக வருவதும் அவ்வாறே திடீர் நன்மைகள் இருக்கக்கூடிய தினம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சந்திரன் மிகவும் பலமாக இருப்பதனால் மனம் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, முயற்சியிலே தடைகளில்லாத வகையாகவே இருக்கும். இவற்றினால் இன்றைய நாள் தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் மனநிலை உற்சாகமாக, உயரதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியருடைய நட்பு போன்றவைகள் இன்று மிகவும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நன்மையான நாள். ஆகையால் இன்றைய நாள் எழுச்சிக்குரிய மகிழ்ச்சி இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி,
உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பிரத்யேக தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாள் காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாகவே நடக்கும். கணபதி வழிபாடு செய்வது இன்று சிறப்பை தரும். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் சேமமான வெற்றிகளை பெறும். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சந்திரனாகப்பட்டவர் மிகவும் சிறப்பாக இருக்கிறார். கிழமையோ ராசிக்குரியது. செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிக்குரிய கிழமை யோகத்தை கொடுக்கும். மேலும் சந்திரன் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் 2:25க்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு வந்து சந்திரன் சூரியனோடு சேர்க்கை பெற்று குரு பார்வை பெறுவதும் மிகவும் யோகத்துக்குரிய அமைப்பாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் மனம் தெளிவாக சிந்தனைகள் சீராக உற்சாகமான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். தனலாபம் தனயோகம் பணப்புழக்கங்கள் போன்றவைகள் மிகவும் அற்புதமாக இருக்கும். இன்று பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி. சிவ வழிபாடு செய்வதற்குரிய நாள். சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்குரியவர். சிவ வழிபாடு செய்வது சூரியன் பலம் பெறுவதற்கு அமைப்பு. ஆகையால் அவற்றை தவறாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உயர்வான ஒரு நாளாக அமையும். உற்சாகமான ஒரு மனநிலையும் உயரதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய தினமாகவே அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கும். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று கவனம் வேண்டும். துர்க்கையம்மன் வழிபாடு சிறப்பை தரும். நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய காரியங்கள் துவங்கலாம். அவற்றிலே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளே இருக்கிறது. பண முதலீடு செய்வதற்குரிய ஒரு சிறந்த நாள். நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. பிற்பகலுக்கு பிறகு நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். முற்பகலிலே சற்று குழப்பங்கள் இருந்தாலும் சிவனை வணங்குவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிவ வழிபாடு உங்களுக்கு உகந்தது. இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பிற்பகல் 2:25 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி சூரியனோடு சேர்க்கை பெற்று குருவுடைய பார்வையை பெறுகிறார். எனவே பிற்பகல் வரை எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்படுவது சால சிறந்தது. செவ்வாய்க்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய கிழமை. இன்றைய நாள் பொறுத்தவரை அவை நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. கோணாதிபதிகள் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார்கள். புதனாகப்பட்டவர் கேந்திரத்துக்கு அதிபதி. தசம கேந்திரத்தில் அவர் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கின்ற சிறப்பும் இருக்கின்றது. 7.5 சனிக்குரிய அனுமன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்கள். காகபுஜண்டர் வசித்தரை வழிபடுங்கள். மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பிற்பகலுக்கு பிறகு நற்பலன்கள் இருக்கிறது. முற்பகலிலே சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது சால சிறந்தது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை
இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. உங்களை பொறுத்தவரை இன்றைய நாள் பிற்பகலுக்கு பிறகே நல்ல விதமான நற்பலன்கள் இருக்கின்றது. முற்பகலிலே சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்கள். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, பிற்பகல் 2:25 வரை சந்திரன் 7லே அமர்ந்து ராசியை பார்க்கிறார். சந்திரன் 7லே அமர்வது கோச்சார ரீதியாக யோகமே. பிற்பகல் 2:25க்கு பிறகு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. ஆகையால் பிற்பகலுக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானம், பொறுமை, சரிய தொகை ஈடுபடுத்துவது தவிர்ப்பது, செயல்களிலே வேகம் காட்டாமல் விவேகத்தோடு செயல்படுவது சால சிறந்தது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பிற்பகலுக்கு பிறகு எத்தகைய முயற்சியில் எடுப்பதாக இருந்தாலும் ஓரை பார்த்து செயல்படுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கலிலே கவனத்தோடு செயல்படுவதே சால சிறந்தது. புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது தேவையில்லாமல் மனதிலே குழப்பங்கள் ஏற்படும். அவைதான் சந்திராஷ்டமி ஒழிய மற்றவழி 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனால் சற்று கவனம் வேண்டும். ஜென்ம சனிக்குரிய அனுமன் வழிபாடையும் காகபுஜனர் வழிபாடையும் தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சிவராத்திரியும் பிரதோஷமும் இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்வதற்குரிய நாள். சிவ வழிபாடு நன்மைகளை கொடுக்கும். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. விதண்டாவாதம், வாக்குவாதம் எவற்றையும் ஈடுபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செவ்வாய்க்கிழமை எப்பொழுதும் சற்று நிதானத்தோடு இருப்பதை சால சிறந்தது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவர்களை அன்பு காட்டுவீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவைத்தான் கவனம் தேவை. மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமும் பொறுமையும் கவலைப்பிடிப்பதை சால சிறந்தது. நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறும். பிற்பகலுக்கு பிறகு சற்று பொறுமை வேண்டும். முற்பகலிலே மிக நல்ல பலன்கள், யோக பலன்கள் இருக்கின்றன. நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய காரியங்கள் வெற்றிகளுக்குரிய நாளாகவே அமைந்திருக்கின்றது. கணபதி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகளுக்குரிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மனோகாரகன் சந்திரன் 6ஆம் இடத்திலும் பிறகு 7ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்பு. 3லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் 8லே அமர்ந்திருக்கின்ற புதனும் 11லே அமர்ந்திருக்கின்ற குருவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறார்கள். ராசியாதிபதி விரயத்திலே இருக்கிறார். விரயசனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் வழிபாடும் காகபுஜனர் வழிபாடும் தொடர்ந்து செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு மனம் தெளிவாக, உற்சாகமாக, சுறுசுறுப்பாக இருக்கும். எண்ண ஓட்டங்கள் காரிய வெற்றியை நோக்கியே இருக்கும். ஆகையால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உயர்வான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். வெற்றிகளுக்குரிய தினம் இன்றைய தினம். உயரதிகாரிகளுடைய ஆதரவும் மற்றும் அவர்களுடைய நட்பும் நன்றாகவே இருக்கும். சக ஊழியர்கள் இன்றைய நாள் நட்பு பாராட்டுவார்கள். ஆகையால் சிறப்புக்குரிய தினமாகவே, எழுச்சிக்குரிய மகிழ்ச்சியான நாளாகவே உங்களுக்கு இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. கணபதி வழிபாடு செய்வதன் மூலம் இன்றைய நாள் முழுவதும் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் வெற்றிகள் இருக்கிறது. சேமமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதன் மூலம் இன்றைய நாள் காரிய வெற்றிகள் இருக்கும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். சற்று எந்த ஒரு முக்கிய செயல்களிலும் கவனம் வேண்டும்.
இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய தினம் யோகம் மேன்மை நன்மை மற்றும் வெற்றிகளுக்குரிய தினம். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை. பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் தன் சொந்த வீட்டிலும் பிறகு 6ஆம் இடத்திலே சூரியனோடு சேர்க்கை பெறுவதும் கோச்சார ரீதியாக யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6லே சூரியன் அமர்ந்திருக்கின்ற வெற்றிகளுக்குரிய அமைப்பு. எவ்விதத்திலும் தடைகள் இருந்தாலும் தகர்த்தெறியக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். மேலும் காரியத்திலே சரியான திட்டமிடுதலுக்கும் முயற்சியிலே வேகம் விவேகம் நிறைந்திருக்கும். உங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கேற்ப சூழ்நிலைகள் அமையும். இவையெல்லாம் இன்றைய நாள் அனுகூலத்தை காட்டுகின்றது. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றிலே நன்மைகளே இருக்கிறது, வெற்றிகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பு உயரதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியருடைய நட்பு போன்றவைகள் இன்றைய நாள் மிகவும் சிறப்பாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும். எனவே இன்றைய நாள் மனதிற்கு ஏற்றவாறே இன்றைய நாள் இனிய நாளாகவே உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷத்துக்குரிய நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. பிற்பகல் வரை சற்று நிதானமும் பொறுமையும் வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. துர்க்கை அம்மன் வழிபாடு சிறப்பை தரும். நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இந்த சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தைரியமாக முன்னெடுக்கலாம். வெற்றிகள் இருக்கிறது. மற்றும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இன்று ஈடுபடலாம். நன்மைகளே இருக்கின்றது. மற்றபடி நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. பிற்பகல் வரை சற்று நிதான போக்கை கடைபிடியுங்கள். அதன் பிறகு யோகங்கள் நன்றாகவே இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்திலே சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.